டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. இப்ப படிப்படியாக டாஸ்மாகோட எண்ணிக்கையை கூட்டிட்டு இருக்கிறான். ஆனா திட்டம் போடுகிறார்கள். எதற்காக திட்டம் போடுகிறான்னு சொன்னால், இந்த பொங்கலுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் விற்கணும், அல்லது அடுத்த தீபாவளிக்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்கணும். போன தீபாவளிக்கு 500 கோடி ரூபாய்க்கு விற்றால் இப்பொழுது 800 கோடி ரூபாய்க்கு விற்கணும். இல்லைன்னா அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட். இந்த மாதிரி தான் திட்டம் போடுகிறார்கள் தவிர மக்களுக்காக எந்த மாதிரி திட்டம் போடல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இந்த வீடியோவில் பார்த்துருக்க மின் கட்டண உயர்வு. நம்ம இப்போ கோபி காளிதாச பேச விட்டா இப்போ ஒரு மணி நேரம் பேசுவார். அவருக்கு டைம் கொடுக்கல. வேண்டாம்ல, அந்த பழனிசாமி போன்றவர்கள் இங்க எல்லோருமே மேடையில் இன்னும் பேசக்கூடிய ரொம்ப இருந்தால் கூட காலத்தின் அருமையில் அமைந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். மின் வட்டண வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு சொன்ன போராட்டம் நடத்தினாங்க. மின்சார கட்டண பில்லை பார்த்தாலே சாக்கு அடிக்குது, தொட்டாலே சாக்கு அடிக்குது அப்படின்ட்டாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை பார்த்தாலே நமக்கு சாக்கு அடிக்கும். முந்தி தொட்டாதான் சாக்கு அடிக்கும். அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு தொட்டாலே சாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பவானி சமுக்காவளம் 10 வருடங்களுக்கு முன்னால் 100 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு 13 பேர் தான் இருக்கிறார்கள். ஆக ஜவுளி இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கு பெயர் போன மாவட்டம். பவானி சமுக்காளம் உலகத்திலே மிகச்சிறந்த சமுக்காளம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் நெய்கிற நெசவாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கூலி உயர்வு கொடுக்க முடியவில்லை. சோமனூர், அன்னூர், திருப்பூர், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் நெசவாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதில் குறிப்பாக விசைத்தறி நெசவாளர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க, அங்க கழிவு நீர் சாக்கடை எப்படியெல்லாம் போகிறது என்று. 2023ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு, இந்தியாவிலே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகமான சாயப்பட்டறை கழிவுகள் எல்லாம் போகிறது என்று. காளிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும். காளிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி 5.5 மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது. அதாவது 55 லிட்டர் கழிவு நமது காளிங்கராயனிலே போய் சேர்கிறது. இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதியதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான். ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று சொன்னால் அது ஈரோடு மாவட்டம். இப்பொழுது அது புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது. அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஒரு சூழ்ந்திருக்கிறது. அம்மாபாளையத்தில் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை. 2026 ஆகஸ்ட் மாதம் செல்லம்பட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கட்டினார் முதலமைச்சர். பள்ளிக்கூடமே இடிந்து போச்சு. ஆக இன்னைக்கு ஒரு சுவர் இடிந்து எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு சிறுவன் இறந்து போனான். இன்னொரு சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் 3 பேர் இறந்து போனார்கள். கழிவறை கட்டிடம் இடிந்துவிட. ஆனால் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கம்பன் சிறந்த தமிழ்நாடு என்று இன்னைக்கு அவர்கள் மாறுதட்டி பொய்யான தகவல்களை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள்.